சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பெறுவோருக்கு தாவேக தலைவர் விஜய் நேரில் ஆறுதல். விஷச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களிடம் தனித்தனியாக உடல்நலம் விசாரித்தார். விஷச்சாராயத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை பற்றி மருத்துவர்களிடம் கேட்டறிந்த விஜய், சிகிச்சை பெற்று வருபவர்களின் உறவினர்களை கட்டி அணைத்து ஆறுதல். விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42ஆக அதிகரிப்பு. புதுச்சேரி ஜிப்மரில் 16 பேர், சேலம் மருத்துவமனையில் 31 பேர் உள்ளிட்ட 104 பேருக்கு சிகிச்சை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்திய 80க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை. விஷச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது. விஷச்சாராய விற்பனையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சின்னதுரையை தீவிரமாக தேடும் போலீசார். கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களில் 33 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட சடலங்களை பார்த்து உறவினர்கள் கதறல். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட கண்ணுக்குட்டியிடம் இருந்து 200 லிட்டர் சாராயம் பறிமுதல். இதுவரையில் 900 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 35 நபர்களில் ஒருவருக்கு கண் பார்வை முழுமையாக பறிபோனதாக தகவல். கள்ளச்சாராயம் அருந்தியதில் 55 வயதான முத்து என்பவருக்கு கண் பார்வை பறிபோனதாக குடும்பத்தினர் தகவல். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பது ஆய்வில் தெரிய வந்ததாக அரசு அறிவிப்பு. புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் விற்கப்பட்டுள்ளதா என தமிழக போலீசார் புதுச்சேரியில் முகாமிட்டு விசாரணை. விஷச்சாராய சம்பவத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தலா 50,000 அளிக்கவும் ஆணை. விஷச்சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? மூல காரணங்களை கண்டறிய காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவு. கருணாபுரம் சம்பவம் குறித்து நேரில் சென்று முழுமையாக விசாரித்து 2 நாட்களில் அறிக்கை அளிக்க வேண்டும். தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால், உள்துறை முதன்மை செயலாளர் அமுதாவுக்கு முதலமைச்சர் உத்தரவு. விஷச்சாராய சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்க விசாரணை ஆணையத்தை அமைத்தது தமிழக அரசு. ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் ஆணையம் 3 மாதங்களுக்குள் அறிக்கை அளிக்கவும் முதலமைச்சர் உத்தரவு. கள்ளச்சாராய விவகாரத்தில் உரிய புகார் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஏவாவேலு பேட்டி. யாராக இருந்தாலும், எம்எல்ஏக்களாகவே இருந்தாலும் தவறு செய்திருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என விளக்கம். யாரா இருந்தாலும் சரி, கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னால் எல்லாம் ஒன்று தான். யார் தவறு செய்திருந்தாலும் அது இந்த சிபிசிடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேல கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என இபிஎஸ் பேட்டி. மக்கள் மீது முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை எனவும் விமர்சனம். மருத்துவர்களை அழைத்து வந்து இன்னைக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் பல பேரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாங்கம், இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலை மதிக்க முடியாத உயிர் துறப்பதற்கு காரணமாக இருக்கிற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். கருணாபுரத்தில் வீதி வீதியாக சென்று உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மாலை அணிவித்து இபிஎஸ் மரியாதை. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல்.
விஷச்சாராயத்திற்கு பெற்றோரை இழந்த 3 குழந்தைகளின் கல்வி செலவை அதிமுக ஏற்கும் என இபிஎஸ் அறிவிப்பு. பலியானோரின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலையும் வழங்க இபிஎஸ் வலியுறுத்தல். டாஸ்மாகுக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் தொப்புள் கொடி உறவு இருப்பதாக அண்ணாமலை கருத்து. டாஸ்மாகில் மது வாங்கி குடித்து அடிமையானவர்கள் குவார்ட்டருக்கு 120 ரூபாய் பணம் இல்லாத போது 30 ரூபாய் பாக்கெட் கள்ளச்சாராயத்தை நாடிச் செல்வதாக பேட்டி. ஒரு பக்க டாஸ்மாக், ஒரு பக்க திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள். அப்படி இருக்கும் பொழுது அங்க போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகுறாங்க. ஒரு குவார்ட்டர் 120 ரூபாய் வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுதான் உண்மை. கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மார்க்கையும் ஒழிக்கணும். ரெண்டுக்குமே ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு. அங்க போய் அடிக்ட் ஆனவங்க, அங்க போய் வாங்க முடியாதவங்க அங்க இருந்து இங்க மாறுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றேங்கண்ணா. உயிரிழப்புகளுக்கு மதிப்பளித்து 1000 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். டாஸ்மாக் வருவாய் குறைந்தால் மீட்டிங் போட்டு விவாதிக்கும் அரசு கள்ளச்சாராயத்தை தடுக்க ஆலோசிக்காதது ஏன் எனவும் கேள்வி. குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது அந்த அமைச்சருடைய ராஜினாமா. குறைந்தபட்சம் 1000 டாஸ்மாக் கடையை மூடுங்க. குறைந்தபட்சம் புது சாராய பாலிசியை கொண்டு வாங்க. இத்தனை கடையை மூடுறோம், இத்தனை ப்ரொஹிபிஷன் கொண்டு வரோம். மூணுமே செய்யாம வெறும் அறிக்கை என்பது வெறும் பேப்பர். இது செய்யவில்லை என்றால் எங்களுடைய முதல் கட்ட போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இடத்திலும் இருந்து கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தம்மிடம் கேட்டு அறிந்ததாக அண்ணாமலை தகவல். சிகிச்சை பெற்று வருவோரின் நிலை குறித்தும் விசாரித்ததாக தகவல். மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வரோம். சரிங்களா? காலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களே போன்ல என்கிட்ட பேசினாங்க. எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் எல்லாம் மேல சொல்லிடுறேன். ஒரு குடும்பத்துக்கு சரிங்களா? மெத்தனால் உடலில் கலந்து வளர்சிதை மாற்றத்தில் ஃபார்மிக் ஆசிடாக மாறி விஷத்தன்மையாகிறது என மருத்துவர் VP சந்திரசேகரன் தகவல். கண் கூச்சம் ஏற்பட்டு பார்வை மங்கி நேரம் செல்ல செல்ல பார்வையே பறிபோய்விடும் என விளக்கம். இந்த கள்ளச்சாராயத்தில் வந்து எத்தனாலுக்கு பதிலாக மெத்தனால் அப்படின்னு இருக்கு. இந்த மெத்தனால் உடல்ல போய் வளர்ச்சிதை மாற்றம் அடையும் பொழுது, இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வரும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா ஃபார்மிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்மிக் ஆசிட் உடம்புக்கு ரொம்ப விஷத்தன்மையானது. இது அமிலத்தன்மை உடம்புக்கு விஷம் பண்ணுது. முக்கியமாக கண் பார்வைக்கு. ஸோ முதல்ல வந்து கண் கூசும், கண் பிளர் ஆகும், வாமிட் வரும், மயக்கம் வரும், தொடர்ந்து கண் பார்வை போகும், அப்புறம் உயிர் போயிடும். இதுதான் அங்கே பிரச்சனை. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.